Hello students, இப்போ நம்ம conjugate of a complex number பார்க்க போகிறோம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் z is equal to x plus iy அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுக்கிறேன்னா ஸோ அதோடைய கான்ஜுகேட் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா z bar is equal to x minus iy. ஸோ ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரில் இப்போ பார்க்கலாம். z is equal to 2 plus 3i அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோன்னா அதோடைய கான்ஜுகேட் z bar is equal to 2 minus 3i அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது ஆர்கன் பிளேனில் நாம் குறிக்கணும் அப்படின்னா இது இமேஜினரி ஆக்சிஸ், இது ரியல் ஆக்சிஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆர்டர்டு பேராக எழுதலாம். தட் இஸ் 2, 3. திஸ் இஸ் 2, -3. ஸோ இதை நாம் ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ண முடியும். இப்போ 2, 3 அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியலில் 2, இமேஜினரியில் 3. திஸ் இஸ் 2, 3. இந்த பாயிண்ட் Z. இதே மாதிரி Z பாரோடைய பாயிண்ட்டு 2, -3. ஸோ ரியலில் 2, இமேஜினரியில் -3. திஸ் இஸ் Z பார் 2, -3. சரிங்களா? இப்போ இதிலிருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z உடைய ரிஃப்ளெக்ஷன் Z பாராக இருக்குது ஆன் ரியல் ஆக்சிஸ். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது கான்ஜுகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா ரியல் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ இந்த கான்ஜுகேட்டுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் z1 + z2 ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார். இது அடிஷனில் இருக்குது. அதாவது தி கான்ஜுகேட் ஆஃப் சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் தி சம் ஆஃப் தயர் கான்ஜுகேட்ஸ். ஸோ இதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் நம்ம சொல்லலாம். z1 minus z2 தி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z1 பார் மைனஸ் z2 பார். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கும் சொல்ல முடியும். z1 z2 தி ஹோல் பார் which is equal to z1 bar into z2 bar. So next question, z1 divided by z2 the whole bar which is equal to z1 bar divided by z2 bar. So fifth one, real part of z is equal to z plus z bar divided by 2. இதே மாதிரி imaginary part of z, sixth one, imaginary part of z is equal to z minus z bar divided by 2i. So next z power n the whole bar which is equal to z bar the whole power n. Here n is an integer. ஸோ இதே மாதிரி எய்த் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இஃப் z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பார். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு அதோடைய கான்ஜுகேட் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு ஒரு ரியல் நம்பராக இருக்கும். So ninth one, if z is purely
imaginary. So if and only if z is equal to minus z bar, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோடைய கான்ஜுகேட்டுக்கு நெகட்டிவ்ல ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். ஸோ 10th one, z டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு z, அதாவது ஒரு கான்ஜுகேட் எடுத்து செகண்ட் டைம் ட்வைஸ் கான்ஜுகேட் எடுத்தோன்னா அது அதே சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் இதில் சில ப்ரூஃபை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போது ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்? z1 + z2 தி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார். ஸோ இந்த ப்ரூஃப் இது மாதிரி கேட்குறாங்கன்னா எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது? ஸோ அதுக்கு லெட் வி டேக் z1 இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு z2 இஸ் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் LHS RHS ரெண்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்கு ஸோ LHS z1 ப்ளஸ் z2 தி ஹோல் பார் that is equal to z1 value is x1 plus iy1, next plus z2 value is x2 plus iy2, so whole bar. ஸோ இப்போ இன்சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணும்போது எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுவோன்னா ரியல் நம்பரை ரியல் நம்பர் கூட ஆட் பண்ணோம், இமேஜினரி பார்ட்டு கூட ஆட் பண்ணோம். ஸோ x1 plus x2 plus I as common, so y1 plus y2 the whole bar. இப்போ கான்ஜுகேட் எடுத்தோன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ x1 plus x2 minus I into y1 plus y2. சரிங்களா? This is LHS. So now we take equation 1. Next one RHS. So RHS என்ன கொடுத்துருக்காங்க? z1 bar plus z2 bar which is equal to, what is the value of z1? x1 plus iy1 the whole bar plus z2 value x2 plus iy2 the whole bar. So conjugate அடிக்கணும்னா again we have to replace I by minus I. So x1 minus iy1 plus here also x2 minus iy2. இப்போ நாம செப்பரேட் பண்ணணும் இல்லைங்களா? ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் இப்போ ஐ காமனாக எடுக்கணும். பட் ஐ பாருங்கள் மைனஸ் ஐ அப்போது மைனஸ் ஐ இன்ட்டு y1 ப்ளஸ் y2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள் ஃப்ரம் 1 and 2 இருந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃப்ரம் 1 and 2 we can say that z1 plus z2 whole bar is equal to z1 bar plus z2 bar. This is the proof. ஸோ இதே மாதிரி இப்போது இது 2 terms அப்படின்றதுனால நம்ம 2 terms வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போஸ் n terms வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எப்படி அதில்னா z1 plus z2 plus etc plus zn the whole bar which is equal to z1 bar plus z2 bar plus etc plus zn bar. சரி, இப்போ எப்படி நம்ம அடிஷனுக்கு ப்ரூஃப் பண்ணமோ அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோம். ஸோ z1 into z2 whole bar is equal to z1 bar into z2 bar. ஸோ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டுக்கு இதே மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அப்போது லெட் அகெயின் z1 is equal to x1 plus iy1, z2 is equal to x2 plus iy2. இங்கே x1
x2 y1 y2 ஸோ இதெல்லாம் வந்து ரியல் நம்பர்ஸ். சரி, இப்போ நம்ம ப்ரூஃபில் சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு LHS z1 into z2 the whole bar which is equal to z1 value is x1 plus I y1 into z2 value is x2 plus I y2 whole bar. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் என்ன செய்யணும்னா அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணோம். ப்ராடக்ட்டுக்கு ரூல் ஒன்று சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ப்ளஸ் I இன்ட்டு ரியல் பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ராடக்ட் பண்ணுறீங்க? ரியல் பார்ட் x1 செகண்ட்லேயே x2. ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x1 into x2 மைனஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் y1. நெக்ஸ்ட் டேர்மில் y2. ஸோ y1 into y2 y1 y2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் I இன்ட்டு ரியல் பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட். ஸோ ஃபஸ்ட்டில் ரியல் பார்ட் x1 செகண்டில் இமேஜினரி பார்ட் தட் இஸ் y2. ஸோ ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் இஸ் y1 இன்ட்டு ரியல் பார்ட் இஸ் x2. இப்போ இதுக்கு ஹோல் பார் இருக்குது. சரிங்களா? இப்போ கான்ஜுகேட் எடுத்தால் என்ன மீனிங்கு? இந்த ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ சப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ x1 x2 மைனஸ் y1 y2 மைனஸ் I இன்ட்டு x1 y2 ப்ளஸ் y1 இன்ட்டு x2. ஓகே, திஸ் இஸ் LHS ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ RHS. ஸோ RHSக்கு z1 பார் இன்ட்டு z2 பார். ஸோ இது செப்பரேட்டாக என்ன செய்யணும்? கான்ஜுகேட் எடுத்து அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ z1 பார், z1 வேல்யூ x1 ப்ளஸ் I y1 ஹோல் பார் இன்ட்டு z2 வேல்யூ x2 ப்ளஸ் I y2 ஹோல் பார். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன செஞ்சிடணும்னா கான்ஜுகேட் எடுத்துடணும். அப்போனா இந்த ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ x1 மைனஸ் I y1 இன்ட்டு x2 மைனஸ் I y2. ஸோ அகெயின் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ரூலை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் இன்ட்டு ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் இஸ் x1, அகெயின் செகண்ட் டேர்மில் x2. ஸோ x1 இன்ட்டு x2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட். ஸோ y1 இங்கே மைனஸ் y1, நெக்ஸ்ட் டேர்மில் மைனஸ் y2. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y1 இன்ட்டு y2 y1 y2 ப்ளஸ் I இன்ட்டு இப்போ ரியல் இன்ட்டு இமேஜினரி அப்படின்னு மாற்றி ப்ராடக்ட் பண்ணோம். அப்போது ரியல் பார்ட்டு x1, இமேஜினரி பார்ட்டு மைனஸ் y2. ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் x1 y2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் இஸ் y1, அதாவது மைனஸ் y1 இன்ட்டு x2. ஸோ மைனஸ் y1 x2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல மைனஸ் y1 x2. சரி, திஸ் இஸ் செகண்ட் டேர்ம். இப்போ இதில் பாருங்கள், மைனஸை காமனாக நம்மளால் எடுக்க முடியும். ஸோ மைனஸ் எடுத்துட்டோன்னா x1 x2 மைனஸ் y1 y2 மைனஸ் I இன்ட்டு x1 y2 ப்ளஸ் y1 x2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. பாருங்கள், 1 and 2லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் சேம். ஸோ ஃப்ரம் 1 and 2 we can say that z1 z2 whole bar is equal to z1 bar into z2 bar. This is the proof, hence proved. இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி, a complex number z is purely imaginary
if and only if z is equal to minus z bar. சரிங்களா? இந்த ப்ரூஃபை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ரூஃபு. இதே மாதிரி ரியல் பார்ட்டுக்கும் ப்ரூஃப் இருக்குது, மற்ற ப்ரூஃப் இருக்குது, இதில் எக்ஸசைஸில் பார்க்கலாம். பட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரூஃபுக்கு என்ன செய்யணும் பாருங்கள். இதில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மீனிங் என்ன அப்படின்னாக்கா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் z ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படிங்கிற இது ரிசல்ட் கிடைக்கும். அதே அப்படியே கான்வர்ஸ் பார்ட்டு z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னா ரிவர்ஸில் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் ரெண்டுமே நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃபை தான் நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்வர்ஸ் பார்ட் இஸ் ஆல்சோ ஷுட் பி ப்ரூவ்டு. ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு லெட் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். அப்போது அதோடைய கான்ஜுகேட் z பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்றத நம்ம தெரியும். ஸோ அது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கன்சிடர் z is equal to z minus z bar அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் பேட்டர்னை எடுத்துக்கிறேன். இதில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். z வேல்யூ x ப்ளஸ் ஐஒய், z bar வேல்யூ இஸ் மைனஸ், z bar வேல்யூ இஸ் x மைனஸ் ஐஒய். சரி, இப்போது மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போது நான் எல்லா டேர்ம்ஸ் என்ன செய்ய போகிறேன், லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் ஐஒய், இந்த மைனஸ் எக்ஸு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லைங்களா, அதை லெஃப்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஐஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஒய் ப்ளஸில் மைனஸில் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஈக்குவல் டு 0 கிடைக்குது. அப்போ 2x ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுங்க, 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 0. இதில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரியல் பார்ட், எக்ஸ் இஸ் ரியல் பார்ட்டு. அப்போ ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் 0 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் ஐஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஒய் மட்டும்தான் இருக்கும். அப்போது ரியல் பார்ட்டு 0 ஆகிடுச்சு, ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ரியல் பார்ட் இல்லைன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி. ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட்டை ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிளை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்படின்னா ரிவர்ஸ் பார்ட் இஸ் ஆல்சோ வி கேன் ப்ரூவ். சரி, இப்போ எப்படி நம்ம இமேஜினரி பியூர்லி இமேஜினரி பார்த்தோமோ அதே மாதிரி ரியலுக்கும் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி z is real if and only if z is equal to z bar. சரிங்களா? அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவாக இருக்குன்னா ரியலாக இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்கள். ஸோ அதுக்கு எகெயின் லெட் z is equal to x plus iy, then z bar is equal to x minus iy. ஸோ இப்போ z equal to z bar இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கன்சிடர் z is equal to z bar. இதில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா x plus iy which is equal to x minus iy. எல்லா டேர்ம்ஸ் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். ஸோ x plus iy, this is minus x minus left side கொண்டு தான் plus iy which is equal to 0. So here x plus x minus x cancel. So iy plus iy 2iy which is equal to 0. ஸோ இதோட ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா y is equal to 0. y அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to 0. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னா
ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு எக்ஸு ப்ளஸ் 0 தட் இஸ் எக்ஸு மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ் அப்படிங்கிறது ரியல் பார்ட். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவாக இருக்குது அப்படின்னா ரியலாக இருக்குது. ஸோ Z is real. So hence proved. So